உனக்கு ஓடத் தெரியுமா என்ன? நான் ஓடுவதில் மெதுவாக இருக்கிறேன். நான் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் எனக்கு ஒருபோதும் சிறப்பாகத் தெரியவில்லை. எனக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு மெதுவாக இருக்கிறேன். உங்களுக்குத் தெரியுமா? எலிமெண்டாவிலிருந்து இல்ல. நான் சின்ன பையனா இருந்தப்போ ட்ராக் ரேஸ்ல கடைசியா இருக்கிற என் நிலைய நான் ஒருபோதும் இழந்துடல. அதனால நான் அதை கேலி பண்ணிட்டு இருந்தேன். என்னை கொடூரமா கேலி பண்ணி ஓடிப்போன இந்த நண்பர்கள் ஜோடி இருந்தாங்க. ஆனா யங் மாஸ்டர், உனக்கு எந்த நண்பர்களும் இல்லை. ஹே, எப்படி இருந்தாலும் ஓடிக்கொண்டிருந்தவர்களை நான் துரத்தினேன். நான் அவர்களை பிடிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். நான் அவர்களை பிடிக்க முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். flamescans.org. நான் மெதுவாக ஓடுவதால் சரி, நான் ஓடினேன். ஆனால் நான் அவற்றில் ஒவ்வொன்றையும் பிடித்து அவர்களின் அனைத்து கழுதைகளையும் உதைத்தேன். உன்னால் எப்படி அவற்றை பிடிக்க முடிந்தது? ஏண்டாலும் நான் ஒருபோதும் கைவிடவில்லை. என் இதயம் வெடிக்கப் போகிறது என்று உணர்ந்த போதும், என் தொண்டையிலிருந்து இரத்தத்தை ருசித்த போதும் நான் கைவிடவில்லை. அம்பு, இந்த நேரத்துல நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நீங்க உண்மையிலேயே நடிப்புல முதிர்ச்சி அடைஞ்சீங்க இளம் மாஸ்டர். என்னை கொலையாளிகள் யாரும் சுலபமா பிடிச்சுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். ஹே, நீங்க பலவீனமா இருந்தாலும் கூட. ஆனா இன்னும் அது நல்லாத்தான் இருக்கு. நீ சொல்வதா சொல்லல. நான் பிடிபட்டாலும் நான் மீண்டும் ஓடிவிடுவேன். ஜெய், நீங்கள் சொன்னது போல் நான் என் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொண்டு என் உடலையும் சரி செய்வேன். அப்படி 100 வயசு வரை நான் வாழ்வேன். சரி, நிம்மதியாகத் தூங்குங்கள். எல்லா இடங்களிலும் தேடுங்கள். flamescans.org அவர்களுள் ஒருவரின் காயமடைந்த சேதத்திலிருந்து அவர்களால் இதுவரை செல்ல முடியவில்லை. அவங்கள் வேகமாக இருக்கிறார்கள். நான் திரும்பி வந்து உங்கள் இறுதிச் சடங்கை கொடுப்பேன். இங்கே இரத்தக் கரைகள் உள்ளன. அதை தூக்கி எறியுங்கள். நான் ஒருபோதும் எளிதில் பிடிபட மாட்டேன். ஏண்டால் நான் சோஹ்வா என்று வாக்குறுதி அளித்தேன். அத்தியாயம் 1. புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் சிக்கிய நீண்ட மற்றும் வேதனையான வாழ்க்கை. நான் இதையெல்லாம் முடித்து ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் அர்த்தமில்லாமல். நான் 16 வருடங்களுக்கு முன்பு நாவல்களில் மட்டுமே பார்த்த ஒரு முரிம் குலத்தின் குழந்தையாக மீண்டும் பிறந்தேன். இருப்பினும் நான் இதையெல்லாம் மீறி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று அழைப்பேன். நான் மறுபிறவி எடுத்த குலம் 7 பெரிய உன்னத குலங்களில் ஒன்று. மீண்டும் நிறுவப்பட்ட பேக் குலம் பழம்பெரும் தியாகக் கலைஞர், அழியாத தெய்வீக வாழ். இருப்பினும் உண்மையான பிரச்சினை தனித்தனி ஒன்று. இந்த உடல் பேக்லீகாங் வெட்டப்பட்ட சந்திர நரம்புகள், வெட்டப்பட்ட நரம்பு நோயுடன் பிறந்தது. இது ஒரு தியாக குலத்தின் வாரிசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பண்பாகும். இதன் விளைவாக நான் 12 வயதை எட்டிய ஆண்டில் பிரதான குலத்தை விட்டு வெளியேறினேன். என் முடிவுக்காக காத்திருக்கும்போது ஒரு தொலைதூர மாளிகையில் இருக்க வேண்டியிருந்தது. இருந்தாலும் நான் அப்போவா என் பக்கத்துல நின்னுட்டேன். அப்போ இப்படி அமைதியாக கடந்து போறது ரொம்ப மோசமா இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா திடீர்னு சாவை எதிர்நோக்குவேன்னு எனக்கு தெரியாது. அடடா, நீ உன் அடையாளத்தை வெளிப்படுத்தி என் மன்னிப்பு கேட்டால் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நான் மன்னிப்பு கேட்பேன். தயவு செய்து உன் முகமூடிகளை கழற்றாதே. எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஒரு புலிக்குட்டி எப்போதும் புலியின் குழந்தையாகவே இருக்கும், இல்லையா? சரி, என் பெயரை நான் உனக்குச் சொல்கிறேன். நான் ஜியோக் பியோ. அடடா, என் வாழ்க்கை நீ எதை நோக்கமாக கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். நீ மிகவும் புத்திசாலி. சரிதான், உன் கழுத்தை என் லீஜுக்கு கொண்டு வர வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. உன் அந்த அவமானகரமான நாக்கை நான் துண்டித்து விடுவேன். நீ வதந்திகளுக்கு மாறாக துணிச்சலானவன். உன் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக முதலில் உன்னை தாக்க அனுமதிப்பேன். நான் அதை செய்ய முடியுமா? flamescans.org. நான் ஒரு வாள் நுட்பத்தை எவ்வளவு மோசமாக பின்பற்றுகிறேன் என்பதை கருத்தில் கொண்டு நீ வாளை பயன்படுத்துகிற விதம் அப்படியில்லை. உன் பலவீனமான இதயமும் முட்டாள்தனமான நடத்தையுமே இருந்தாலும் நீ அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவன்தான். என்ன ஒரு பேய், நீ இப்போது என்ன சதி செய்கிறாய்? சதி என்பதன் அர்த்தம் என்ன? அவனை பார்க்க முடியவில்லையா? அந்த விஷயம் இப்போதுதான் தோன்றியது. உன்னுடைய மிகச்சிறந்த தலைவரிடம் நீ நடந்து கொள்வதில் என் சந்ததியினர் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். நீ பயத்திலிருந்து பைத்தியமாகிவிட்டாய். என்ன, அவர்கள் அவனை பார்க்கலையா? அவன் என்னை அவன் சந்ததி என்று எப்படி அழைக்கிறான் என்பதை பார்த்தால் அவன் என் முன்னோடியாக இருக்கலாம். அப்படியானால் மரணத்திற்குப் பிறகு வாழ்க்கை இருக்கிறதா? உன்னை பற்றி எனக்கு தவறான பார்வை இருப்பது போல் தெரிகிறது. நான் உன்னை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன், குழந்தை. வால்கி, அவன் நான் நினைத்ததை விட மிகவும் வலிமையான எதிரி. ஆனால் நான் என் கடைசி நிமிடங்களில் என் வாளை சுழற்ற வேண்டும். அதனால் நான் அப்படி பார்க்க வெட்கப்பட மாட்டேன். என் சந்ததியினர் எந்த வாழ் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவில்லையா? உங்கள் நிலைப்பாடு முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. எனக்கு நரம்பு நோய் துண்டித்து விட்டேன். சந்திரன் நரம்புகளை துண்டித்து விட்டான்.
உங்களுடைய பதிலும் ரொம்ப பிறகியது. அதை பற்றி கவலைப்பட எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? என் சந்ததியினரை ஆபத்தில் சந்திக்க விரும்பிய மிகப்பெரிய விதி இதுதான். நீங்கள் உங்கள் வாளை அழியாத தெய்வீக வாளுக்கு ஒப்படைக்கப் போகிறீர்கள். என்ன? நான் உங்கள் சதைய ஒரு துண்டுக்கு கடன் வாங்குவேன். இது உங்கள் நாத்திகத்தின் முடிவு. வெறும் கொலையாளி பேக் குலத்தைச் சேர்ந்த ஒரு தியாக கலைஞருக்கு தனது வாளை கொடுக்கக்கூடாது. ஓ, நீ எப்படி குவாக்? உங்கள் உயிர்களுக்கான விலையாக அதை நான் நிரூபிப்பேன். பரலோக நிழல் வாளின் 7வது வடிவம். நான் என் உடல் அதன் சொந்தமாக செயல்படுகிறது. மற்றும் பரலோக நிழல்வாழ் வடிவங்கள். பிந்தைய 3 வடிவங்கள் காணாமல் போனதால் 6 வடிவங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். பாவிகளே, மனந்திரும்புங்கள். ஒருவேளை நிழல்வாள். 7வது ஃபார்ம்லோன் மூன்க்ளீவ். இந்த பேய் உண்மையில் அழியாத தெய்வீக வாள். நீங்கள் அதற்கு சாட்சியம் அளித்தீர்களா? நான் மீண்டும் கேட்கிறேன், நீங்கள் அதை பார்த்தீர்களா? என்னன்னு பாருங்க. நான்மா அதை பார்த்தேன். இந்த வாழ் நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது என்று எனக்கு தெரிந்திருந்தால் ஹவா இன்னும் உயிருடன் இருப்பார். அழியாத பரலோக நிழல்வாள். பின்னர் எல்லாம் நன்றாக இருக்கிறது. அதுதான் அவர்களின் முடிவை அடைந்த ஒரு சந்ததியினருக்கு நான் காட்டிய கடைசி அன்பு. நான் இப்போது இறந்து விடுவேனா? அது சரி, அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நோயால் உங்கள் உடலில் சேதமடைந்திருந்த நரம்புகளை நான் அழுத்திவிட்டேன். ஒருவேளை நீங்கள் அசுரைட் எண்ணெய் அல்லது நித்திய ஜின்செங்கை உட்கொண்டிருந்தால் அது வேறு விதமாக இருந்திருக்கும். என்ன ஒரு அவமானம்! ஓ, கடந்த வருடம் நான் அதை சாப்பிட்டிருந்தால் அது ஏதாவது விளைவை ஏற்படுத்துமா? என்ன? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நான் இல்ல. நானே மிகவும் உறுதியாக இருக்கிறேன். ஒரு தெய்வீக அதிர்ஷ்டம். இதுதான் தெய்வீக அதிர்ஷ்டத்தின் வரையறை. பேக் கிளான் பிரதான வீட்டு மருத்துவம் மற்றும் குணப்படுத்தும் அறை. அப்படியானா எச்யங் என்னாயம் உயிர் பிழைக்க முடியுமா? நிச்சயமாக அவர் உயிர் பிழைப்பார். வாழ்க்கை அவருக்கு திரும்புவதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? இளம் மாஸ்டர் லீ காங் ஏதோ ஒரு வகையான விலைமதிப்பற்ற அமுதத்தை உட்கொண்டாரா? பாய்க்கு கிளான் இன் 2வது இளம் மாஸ்டர் பாய்க் லீ காங்கின் இளைய சகோதரர் பெக் ஹஜான். அவர் தனது துண்டிக்கப்பட்ட நரம்பு நோயை குணப்படுத்த முயற்சிக்க சில மருத்துவ அறைகளுக்குச் சென்றார். அப்படி ஒன்று இல்ல. ஏன்டா நான் பெரிய மாத்திரைகள் அல்லது ஜின்செங்ஸ் போன்ற விஷயங்களை பற்றி பேசுகிறேன்? சரி. சந்திரனால் வெட்டப்பட்ட நரம்பு காரணமாக தூரத்தில் உள்ள ஒரு நிலத்திற்கு நாடு கடத்தப்பட்ட ஒருவருக்கு அந்த மாதிரியான அமுதத்தை அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள். தழசொன்னா. அவர் விழித்தெழுவது போல் தெரிகிறது. நீ அவருக்காக காத்திருக்கப் போவதில்லையா? அவர் எழுந்தவுடனே ரெட் டிராகன் வீட்டை பார்க்கச் சொல்லுங்கள். குலத்தலைவர் அவரிடம் ஏதாவது கேட்க விரும்புகிறார். அவர் மனசாட்சியை கையாண்டாலும் அவர் எல்லா விலையிலும் நிலையாக இருக்க வேண்டும். அன்பே, அவரது மூத்த சகோதரர் மறைந்தாலும் குலத்தின் வாரிசு என்ற அவரது பதவி பாதுகாப்பாக இருந்தாலும் அவர் இன்னும் கொடூரமாக நடந்து கொள்கிறார். என்ன? அப்படி நீ இன்னும் எழுந்திருக்கக்கூடாது. சோஹ்வா என்ன? நீ அந்த வேலைக்கார பெண்ணை பற்றி பேசுகிறாய் என்றால் அவர்கள் ஏற்கனவே அவளுடைய சடலத்தை கூட்டிச் சென்று அவளுடைய இறுதிச் சடங்கை நடத்தியிருப்பார்கள். எனக்கு புரிகிறது. குறிப்பாக 15 நாட்கள் கடந்துவிட்டதிலிருந்து. என் வாள் எங்கே? அந்த துருப்பிடித்த வாளைப் பற்றி நீ பேசுகிறாய் என்றால் நான் அதை பற்றி பேசிய பிறகு குலத்தலைவி அதை எடுத்துக்கொண்டாள். நீ அதை குறிப்பிட்டதும் குலத்தலைவி என்னை அழைத்தாள். நான் இப்போது கிளம்புவேன். கவனமாயிர. அது வலிக்கவில்லையா? அவருடைய எல்லா நரம்புகளும் வெடித்திருக்க வேண்டும். அதனால் அவருடைய உடலில் உள்ள வலி மிகவும் கடுமையானதாக இருக்க வேண்டும். சந்திர நரம்புகள் வெட்டப்பட்டதால் எனக்கு அடிக்கடி ஏற்பட்ட வலிப்பு தாக்கங்களுடன் இதை ஒப்பிட்டுப் பார்த்தால், அல்லது கீமோதெரபியின் போது நான் சென்ற வலி, இது அதிகம். எனக்கு இது பழக்கமாகிவிட்டது. என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. சரி, குட் பை. அது ஒன்றுமில்லை. நான் செய்ய வேண்டியதைச் செய்தேன். அவர் ஒரு சோம்பேறி மற்றும் பலவீனமானவர் என்று வதந்திகள் கூறின. அது எல்லாம் ஒரு பொய்குலத் தலைவர் போல் தெரிகிறது. அது நான், லீ காங். உள்ளிடவும். ஆழமாக மூச்சை எடுங்கள். மேலும் பதட்டமடையாதீர்கள். அதனால் நீங்கள் விழித்தெழுந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா?